ஆசீர்வாதங்கள் இல்லை, அர்ப்பணம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. அடுத்த வார்த்தை, அப்பொழுது ஸ்திரீ, உமக்கு நான் யார் எழுப்ப வேண்டும் என்றார். அதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். இது பல விதங்களில் வித்தியாசமான கருத்து. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு, பாருங்க, ஒரு அசுத்தாவி தேவ மனுஷனை பார்த்தா சத்தம் போடும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது சாமுவேலை எழுப்புகிற அளவுக்கு அசுத்தாவிக்கு வல்லமை உண்டா? இரண்டு எதிர்மறையான கருத்துக்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரை சத்துருவுக்கு வல்லம் இருந்தது. தான் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவன் அந்த நாட்களில் பிரபுவாக இருந்தான். ஆனால் என்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். 15ஆம் வசனம், சாமுவேல் சவுலை நோக்கி, எல்லாம் சொல்லுவாங்க சாமுவேல் அல்ல, சாமுவேல் தான். எப்படியானாலும் அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை, நீர் என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, உங்கள் நெருக்கத்திற்கு வழி குறி கேட்பதல்ல, அஞ்சனம் பார்ப்பதல்ல, நாள் பார்ப்பதல்ல, கர்த்தரே, அவரே அடைக்கலம், அவரே உங்கள் துணை. சங்கீதங்கள் அடிக்கடி சொல்வார், நீரே என் துணையாக இருக்கிறீர், நீரே என் அடைக்கலமாக இருக்கிறீர். நெருக்கப்படுகிற நாட்களிலே அவரே தஞ்சமாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் சொல்லுகிறது 16ஆம் வசனம், சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது என்னிடத்தில் கேட்பானேன். புரிய நினைக்கிறவங்களுக்கு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி, கவனி 18ஆம் வசனம், நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமல் போனபடியினாலே இந்த பிரகாரமாய் செய்தார். அடுத்த வார்த்தை 20ஆம் வசனம், அந்த க்ஷணமே அவன் பயப்பட்டான், தரையிலே விழுந்தான், ஒன்றும் சாப்பிடாதபடியினாலே அவன் பலவீனமாக இருந்தான். அது மட்டுமல்ல, இதனாலே அவன் செத்து போனான். சவுலுடைய மரணத்திற்கு காரணமே இப்படிப்பட்ட அஞ்சனம் பார்க்கிறது, குறி கேட்கிறது. வாசித்து பாருங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 10, 13, 14 வசனம் சொல்லுகிறது, இதன் நிமித்தம் சவுல் செத்து போனான். அப்படியே உன் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி